ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம அடுப்பு பற்ற வைக்காம சூப்பராக கேரட் அல்வா ரொம்பவே ஹெல்த்தியாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு கேரட் எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமாக கழுவிட்டு தோல் சுரண்ட மாதிரி பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா துருவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள். நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். அளவு நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நமக்கு இதில் கன்சிஸ்டன்சி இவ்வளோ தான் இருக்கணும், இந்த அளவு தான் இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் எவ்வளோ கேரட் வேணாலும் எடுத்துட்டு நல்லா சுத்தமாக கழுவி அதை தோலை சுரண்டிட்டு நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம். காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் சரி, இல்லை பச்சை பாலாக இருந்தாலும் சரி, நீங்கள் எது வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். இங்கே நான் 1 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 100 ml போல் இருக்கும். சின்ன சைஸ் கிளாஸ், நம்ம டீ குடிப்போம் இல்லைங்களா, அந்த சைஸ் கிளாஸ் இது. இதை எடுத்து நம்ம அதில் ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் முதல்ல கொஞ்சமாக ஊற்றுறேன், கொஞ்சமாக ஊற்றிட்டு அரைக்கிறேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்ட நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றி அரைக்கிறேன். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த அளவுக்கு எவ்வளோ பால் ஊற்றினா கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக நான் ஊற்றுறேன், மீதியை வைக்கிறேன். அப்புறமா வேணும்னா நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம். அதனால் பாதி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் சர்க்கரை ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். நான் இங்கே இந்த கிளாஸில் வச்சுருந்த மொத்த பாலையும் ஊற்றி அரைச்சிட்டேன். பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நான் இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றின அப்புறம் காட்டுறேன். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டோம். இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சை, உங்கள் விருப்பப்படி நீங்கள் பாதாம், பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம இது எல்லாமே அப்படியே சாப்பிட்ற பொருள் தான், அதனால் வறுக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உங்கள் விருப்பப்படி நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். இதோட கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்ல இந்த மாதிரி எடுத்து இதை அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் எடுத்திருக்கோம். நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். இதை இதோட எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா கலந்துக்கணும். இதில் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த கேரட் எல்லாம் எந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிருக்கோன்னா இப்போ கலக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா இந்த மாதிரி அடுப்பு பற்ற வைக்காமலே ஹெல்தியான கேரட் அல்வா ரெடி ஆகிடும். இது ஒரு எமர்ஜென்சி, இப்போ உடனே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த டைமில் கேஸோ இல்லை கரண்ட்டோ இல்லாத டைமில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே இந்த மாதிரி செஞ்சிடலாம். அதே மாதிரி எப்பவும் போல இல்லாமல் இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். அதோட இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கேரட் அல்வா போலவே இருக்கும். நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த மாதிரி செய்யணும், நம்ம அந்த மாதிரியே செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி. அது ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்வீட்டு, உடனே செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் டக்குன்னு செஞ்சுக்கலாம். அதோட இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவும் ஒரே மாதிரி கேரட் அல்வா செய்யறதுக்கு ஒரு தடவை இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. இப்ப அடுத்த வீடியோ பார்க்கலாம். அடுத்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனே பார்க்கலாம். இப்ப அடுத்ததா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண சிம்பிளான ஒரு ட்ரிங்க் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வறுகடலை, உப்பு கடலை, அந்த மாதிரி நிறைய பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் இந்த உப்பு கடலையை எப்படி வீட்டிலையே செய்யறதுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உப்பு கடலையை எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கி வீட்டிலையே வறுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினாலும் சரி. கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு எடுக்கிறேன். இதை ஒரு மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே நல்ல ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா
இதோட கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வெறும் கடாயில எண்ணெய் ஊத்தாம வறுத்து இதோட சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். உங்களுக்கு ரொம்ப அதிகமா வெயிட் இருந்தா சீக்கிரமா லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 கப்பு இந்த வறுக்கடலைக்கு 1 ஸ்பூன் சீரகம் வறுத்துட்டு வெறும் கடாயில சேர்த்துக்கலாம். இப்போ இதை வறுத்து வச்சாச்சு. இந்த பவுடர் வந்து நீங்க ஒரு நல்ல டைட்டான டப்பாக்குள்ள போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் நீங்க அப்படியே வச்சுட்டு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் எடுத்து இதை நீங்க குடிச்சுக்கலாம். இதை இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி பாருங்க, பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கணும். நல்லா அரைக்கணும். நல்லா அரைப்பட்டாலும் கொஞ்ச நேரம் நல்லா அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரைச்ச பிறகு சல்லடையை வச்சு சளிச்சாச்சும் வச்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ்ல போட்டுக்கலாம். ஒருத்தவங்க குடிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் போதுமானது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுல வேற எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. தண்ணி, நீங்க எப்பவும் சுடுதண்ணி குடிப்பீங்க பழக்கம் இருக்கு அப்படின்னா சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு ஐஸ் வாட்டர் குடிக்கிற பழக்கம் இருக்குன்னா நீங்க ஐஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். இல்ல நார்மல் தண்ணியே குடிப்பீங்க அப்படின்னா நார்மல் தண்ணி, உங்க விருப்பம் போல நீங்க எந்த தண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த தண்ணிய இந்த கிளாஸ்ல சேர்த்துருங்க. ஒரு கிளாஸ்ல 1 ஸ்பூன் பவுடருக்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கோம். இதை நல்லா கலந்துக்கலாம். இதுல வேற எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு உப்பு டேஸ்ட் பிடிக்கும்னா சும்மா ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு பிளாக் சால்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இல்லைன்னா நார்மல் உப்பு கூட சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்தா போதும். இல்லை உங்களுக்கு ஸ்வீட்டா இருந்தா பிடிக்கும் அப்படின்னா இதுல வந்து நீங்க தேன் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்றதுனால நம்ம இதுல சர்க்கரை சேர்க்க வேண்டாம். இல்ல நாட்டு சர்க்கரை, பனம்பெல்லம் இந்த மாதிரி நீங்க வீட்டுல ரெகுலரா வேற ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதையும் சேர்த்துக்கலாம். ஆனா சர்க்கரை மட்டும் எப்பவுமே வெயிட் லாஸ் பண்ற ட்ரிங்க்ஸ்ல நம்ம சேர்க்க கூடாது. சுடுதண்ணியில எப்பவுமே தேன் சேர்த்தோம்னா வெயிட் லாஸ் ஆகும். அதனால நீங்க ஒருவேளை இதுல சுடுதண்ணி ஊற்றி குடிக்கிறீங்க அப்படின்னா இதுல தேன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே எஃபெக்ட் தெரியும். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். இது வந்து அந்த மேல இருந்த கருப்பு கருப்பு அந்த துகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மேல தோல் மாதிரி, அது வந்து கொஞ்சம் கரையறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல கட்டியா நிற்கும். அதனால நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி எங்கேயும் கட்டி இல்லாம நம்ம இதை நல்லா கலந்துக்கணும். இப்படி நல்லா கலந்துட்டு இதை வந்து நீங்க தினமும் குடிக்கலாம். காலையில வெறும் வயிற்றுல, காலையில எந்திரிச்சு வெறும் வயிற்றுல இருக்கும்போது, இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நீங்க இதை குடிக்கலாம். அப்படியே குடிச்சுக்கோங்க. வேற எதுவுமே இதுல சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா நீங்க உப்போ இல்லை தேனோ சேர்த்துக்கலாம். மற்றபடி இதுல வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது பால்ல சேர்த்து குடிக்க கூடாது. கண்டிப்பா நீங்க இதை வந்து பால்ல மட்டும் சேர்த்து குடிக்காதீங்க. தண்ணியில சேர்த்து தான் குடிக்கணும். டேஸ்ட்டுக்காக உப்பு, அதுக்கப்புறம் இல்லைன்னா தேன், இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து குடிச்சா வெயிட் வந்து அதிகமாகும். அதனால பால் மட்டும் சேர்த்து கண்டிப்பா குடிக்காதீங்க. தண்ணி சேர்த்தே குடிங்க. சீரக பவுடர்ன்றது உங்களுக்கு வேணும், அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்க 1 ஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைக்கும் போதே நம்ம அந்த பருப்போட சேர்த்து, அதாவது வறுக்கடலையோட சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க, இப்ப இதை நல்லா கலந்துட்டேன். இப்ப எதுவும் கட்டி இல்லை. நம்ம 2 தடவை எடுக்கும்போது சின்ன சின்ன கட்டி மாதிரி இருந்தது. ஆனா இப்ப வந்து நம்ம கலக்கும் போது எந்த கட்டியும் இல்லை. இது இப்ப ரெடியா இருக்கு. இதை நீங்க வெறும் வயிற்றுல குடிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் பிடிக்கும். நீங்க இதுல நல்ல வெயிட் லாஸ் பண்ணலாம். 1 வாரம் நீங்க குடிச்சீங்கனாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகுதுன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்க. நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதோட இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்க பார்த்துக்கிட்டு அதை வீட்லயே செஞ்சுட்டு ரெடி பண்ணுங்க. கடையில செய்யறதை விட இந்த பொருளை வந்து நம்ம வீட்லயே செஞ்சுட்டு நல்லா இருக்கும். வெறும் கடலை மட்டும் வாங்கி நம்ம உப்பு நல்லா சூடு பண்ணி அடுப்புல அதுல கொட்டி வறுத்தோம்னா இது வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ட்ரை பண்ணி பாருங்க. முடியலன்னா, டைம் இல்லை அப்படின்னா வேணா நீங்க கடையில வாங்கிக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்தியான ஃபுட்டா வீட்லயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்தியாவும் சேஃபாவும் சந்தோஷமாவும் இருங்க. நன்றி, வணக்கம்.